புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, ஒரு திருமண நிகழ்வுக்காக திருத்தணி செல்ல நேர்ந்தது. அந்த போகின்ற வழியை பார்க்கிறோம். இந்த விவசாயத்திற்கு இப்போது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நெல் அடிக்கிற இயந்திரம் இதுதான் இப்போது ஆள் பற்றாக்குறையை தீர்த்து வைக்கிறது. இது பெரும் பாலம். இந்த காஞ்சிபுரத்துக்கு செல்லுகின்ற வழியில் நீண்ட நெடிய பாலம் என்று எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. ஆனால் ஆற்றில் தண்ணி இல்லை. அதுதான் ஒரு குறையாக இருந்தது. இதுதான் காஞ்சிபுரம் கிட்ட வந்துட்டோம். காஞ்சிபுரம் அடுத்தது இப்போ திருத்தணிக்கு போகணும். காஞ்சிபுரத்துலேருந்து இது ஒரு பேருந்திலே செல்லுகின்ற பேருந்திலிருந்து எடுக்கப்பட்ட காணொளி இது. சிறப்பாக இந்த ரோடு கொஞ்சம் நன்றாக இருந்தது. சில இடத்துல இப்போது சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி இப்போ சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது காஞ்சிபுரம் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு திருத்தணிக்கு வந்து விட்டோம். இதாங்க திருத்தணி. இந்த பஸ்ஸு மேலே செல்வதற்கான டிக்கெட் எடுத்து 20 ரூபாய் போயிட்டு வருவதற்கு. அந்த பஸ்ஸில் ஏறுவதற்கு முன்னால் அந்த பஸ்ஸு தாங்க திருத்தணி. அதுதான் ஆச்சரியம்னா 14ஆம் தேதி நாங்கள் போனோம். 14ஆம் தேதி தான் காதலர்கள் தினம். காதலித்து திருமணம் செய்தார் யார்? அதற்கு உறுதுணையாக முருகர், அதற்கு உறுதுணையாக விநாயகர். இந்த திருத்தணியில் காதல் திருமணம் செய்வதற்காக, வள்ளியை திருமணம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்த இடம் திருத்தணி. அந்த திருத்தணியில் விநாயகர் உதவி செய்தார். அது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி என்பது உலக காதலர்கள் தினம். அன்றைய தினம் நம்முடைய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனை தரிசனம் செய்வதற்காக அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. வள்ளியை திருமணம் செய்த இடம் திருத்தணி. அதே போல் ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தேவியானை திருமணம் செய்த இடம். அதே போல 2ஆம் படை வீடு வங்கக்கடலோரம் திருச்செந்தூர், அது சூரனை வதம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்த இடம். 3ஆம் படை வீடு பழனி, தனி ஒரு மனிதனாக நின்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படக்கூடிய பழனி, ஆண்டியின் கோலமிட்ட பழனி. அதே போல தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை 4வது படை வீடு. 5ஆம் படை வீடு தான் இப்போது நாம் இருக்கிற திருத்தணி, வள்ளியை திருமணம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்த இடம். இது 365 படிக்கட்டுகளை கொண்டது. 2 வழி இருக்கிறது. 365 படிக்கட்டுகளை நாம் கடந்து வந்து அந்த ஐயனை பார்க்கின்ற பொழுது 365 நாட்கள் வருடம். அந்த வருடம் முழுக்க நமக்கு நிம்மதியை தரக்கூடிய கோபுர தரிசனம். நம்முடைய திருத்தணி முருகனை பார்ப்பதற்காக படியேறி வந்தோம். அதே போல ஒரு திருமண நிகழ்விலே கலந்து கொண்டேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த திருமண நிகழ்விலே வாழ்த்துகின்ற அந்த பாக்கியத்தை முருகன் அருள், தமிழ் அருள் எல்லாம் சொன்னது. நான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமது என்று சொல்லி, கனிகிடை ஏறிய சுளையும் முட்டல் கழிகிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சிய பாகிடை ஏறிய சுவையும் நனிபொசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று சொல்லி, அதே போல பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேறி ஆயுதம் கொழுந்தேயனும் இச்சுவை தவிர அன்போ இந்திர லோகமாலும் அச்சுவை விருதும் பெண்டேன் அரங்குமா நகரலானி என்று சொல்லி அவர்கள் பெருமாளை வணங்குகின்ற காரணத்தினால் ஆந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அதையும் சொல்லி வாழ்த்தி இந்த ஏவிஎஸ் மகால், இந்த மகாலிலே நடந்த திருமணத்திலே கலந்து கொண்ட ஒரு பாக்கியமும் திருத்தணி முருகனை வணங்குகிற பாக்கியமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது. முருகா என்று சொன்னால் நமக்கு எல்லா துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய முருகன். அதிகாலையிலே இந்த முருகன் ஏறும் இடத்திலே மலை ஏறுகின்ற வழியிலே முகப்பு தோற்றம் தான். இறங்கும் வழி ஏறும் வழி சொல்லுவாங்கள்ல, அதே போல் 2 நுழைவாய் இருக்கிறது. மிக அற்புதமாக அந்த காவடி சுமந்து செல்கிற அந்த ஓம் என்று எழுத்து மிக அற்புதமாக இருக்கிற இடம். ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி. அந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலை காதலர் தினத்தன்று
காதல் திருமணம் செய்த வள்ளியை திருமணம் செய்தார் அல்லவா, அந்த இடத்தில் வணங்குகின்ற பாக்கியத்தை முருகன் நம்ம கொடுத்தான். ஓம் முருகா அந்த பச்சை எழுத்திலே மிக அற்புதமாக இருக்கிறது. இதான் முகப்பு தோற்றம். இது பேருந்திலே அவங்களே ஒரு பேருந்து வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு இன்னொரு விசேஷம் என்னவென்று சொன்னால், அன்றைய தினம்தான் இந்த பிரம்மோற்சவ விழா ஆரம்ப நாள் 14-15 இந்த படி ஏறுகின்ற காட்சியை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த படி பூஜை நடக்கும். அந்த வருஷ ஜனவரியில் முதல் தொடக்கத்தில் நடக்கும் என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமாக படி பூஜை நடக்கும். 325 படிக்கட்டுகள், ராஜகோபுரம். இதான் இந்த இன்னும் கோபுரம் வழியாக இன்னும் நமக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பக்கத்திலிருந்து கோபுரத்தை பார்த்தேன். இந்த படி ஏறி வருகின்ற பொழுது முருகா, கந்தா, கடம்பா, இதான் இந்த பேருந்தில் வருகின்றவர்கள் இறங்கி இந்த வழியை தான் வந்தாகணும். பாருங்க, இதான் பேருந்து நிறுத்துமிடம். 2 வீலர், பேருந்து, மகிழுந்து எல்லா வண்டியும் நிறுத்துகிற இடம் தான் பார்க்கிங். அது அருகிலே இது முடித்து விட்டு வருகின்ற போது எடுத்த காணொளி இதாங்க. படிக்கட்டு வழியாக ஏறலாம், பேருந்து வழியாக ஏறலாம். இது ஏறி முடிச்சுட்டு அதே பேருந்தில் நாங்கள் திரும்பி வருகின்ற காட்சியை இதை உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். மிக அற்புதமாக இருக்கிறது. அந்த வளைவு செல்கின்ற அந்த பேருந்திலிருந்து எடுத்தேன். இந்த கோபுரம் எட்டேருந்து இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். மலை வழியாக இறங்கி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. டிக்கெட்டு அங்கே ஒரு காருக்கு இவ்வளோ, பஸ்ஸுக்கு இவ்வளோன்னு இங்கே பணம் கட்டிட்டு தான் மேலே ஏறணும். 2 நுழைவாயில், ஏறுவதற்கு ஒரு வழி, இறங்குவதற்கு ஒரு வழி. ஆனால் 2 இடத்துல ஜாயிண்ட் ஆகிடுது. அகலமான பாதை, மலைப்பாதை. இடது பக்கமாக திரும்பினா பக்கத்திலே அந்த நம்முடைய திருத்தணி தேவஸ்தானம் இடம், அங்கே தான் பஸ்ஸு புறப்படும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோடு வந்தோடனே அரக்கோணம் திருத்தணி ரோடு இல்லையா, இதுதாங்க அவங்க திருத்தணி முருகனுடைய இடம். வந்துட்டோம் நம்ம. இங்கே தான் பஸ்ஸு, இங்கே தான் புறப்படும். இது வந்து நம்ம பேருந்து நிலையத்துக்கு அருகிலே இருக்கிறது. அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டபிள் தான். அங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து மேலே அழைச்சி சென்று திருப்பி வந்து விடலாம். இது திருமண மண்டபத்திலேருந்து எடுத்து அவங்க காலைல விநாயகர் பூஜை பண்ணாங்க. பாருங்க, இந்த கடை வீதி அதிகாலையில் இன்னும் இப்போ தான் கடை திறந்து இருக்காங்க. இயற்கை நல்ல காற்று ஓட்டம், இயற்கை காலையில் அதிகாலை எடுத்த இந்த காட்சி இது. இந்த படிக்கட்டு எப்படி பூஜை பண்ணிக்காங்க பாருங்கள். பொட்டு வச்சு கற்பூரம் ஏற்றி ஒவ்வொரு படியாக வணங்குகின்ற, அதே போல் இந்த படிக்கட்டு வழியாக நடந்து வந்த அந்த காவடி நடந்து வராங்க பாருங்கள். அங்கேருந்து 365 படிக்கட்டுகளை கடந்து வந்து இறக்கி வச்சு அதுக்கப்புறம் மேலே எம்பெருமானை தரிசனம் செய்வார்கள். இன்னொரு பாக்கியம், இந்த கொடி கட்டிய பிறகு அந்த 10 நாள் உற்சவம் பிரம்மோற்சவம் நடக்குது இல்லையா, இந்த கொடி கட்டிய பிறகு அந்த வாகனத்திலே நம்முடைய எம்பெருமான் ஒவ்வொரு இந்த பலிபீடம்னு சொல்லுவாங்க, 8 திக்கு சொல்லுவாங்களே, 8 திக்கில் அந்த பூஜை செய்து தமிழால் பாடுகின்ற இதெல்லாம் கேட்டேன் நான். நல்லா இருந்தது. சுருங்காவரை ஓதியன் கும்பர் தங்கோ உலகத்தினுள் எவ்வுயிர்ப்பு நாதியன் நம்பெருமான் நன்னும் ஓர் நனிவல்லியதே திருச்சிற்றம்பலம். எனக்கு
சாமியை க்ளோஸ் பண்ணு. அவர் நம்மளை க்ளோஸ் பண்றாரு. பக்கத்துல அழகா இருக்காரு. முருகர் மிக அற்புதமாக இருக்கிறார். இதெல்லாம் அந்த சுவாமியை வந்து கொடி ஏற்றி விட்டு அதன் பிறகு ஊர்வலமாக சுற்றுப்பிரகாரத்தில் வருகிறது. அந்த காட்சியை போய் பார்க்கிறோம். பாருங்க, அரோகரம். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்று சொல்வார்கள். நமக்கு உற்ற துணையாக வரக்கூடியவர் தான் நம்முடைய எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி மணாளன். திருச்செந்தூரிலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே தேவியானை திருமணம் செய்த இடம். அதே போல திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்த இடம். நம்முடைய பழனியிலே தனி ஒருவராக நின்று சாதிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த இடம் பழனிமலை. ஆண்டியின் கோலம் என்ற பழனிமலை. பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் நம்முடைய பழமுதி கோலை. கோபம் சூரனை மதம் செய்துவிட்டு கோபம் தணிப்பதற்காக தேர்ந்தெடுத்தவர் தான் இந்த தணிகை, திருத்தணிகை. கோபம் தணிந்த இடம் முருகப்பெருமான். நமக்கும் கோபம் தனியால் திருத்தணி சுப்பிரமணிய சாமியை வணங்குகின்ற போது இடத்திலே நாம் அழகான சுப்பிரமணிய தரிசிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடி ஏற்றுகிற நிகழ்வு. அதிகாலையிலே சுப்பிரமணிய சுவாமி மூலவருக்கு கொடிமரம் கொடிமரத்தை கற்பிக்கிற பாக்கியத்தை கொடியேற்று கொடியால் ஒரு 10 நாள் நடக்கிற கோயிலை பார்ப்பதற்கே மிக அற்புதமாக இருக்கிறது. அதை போலுங்க வேதங்கள் இன்றி எம்மை நம்பினோர் இந்த தாய்மார்கள் வந்து இந்த பால் ஊட்டும் அறை தனியாக ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த கொடிமரத்துக்கு அருகே இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தவிர்க்க வேண்டும். இதுதான் கொடி ஏற்றுகிற காட்சி. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். திருத்தணியிலே அந்த கொடி மரத்தில் கொடி கட்டி பிரம்மோற்சவ விழா நடைபெறும். அது 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரம் கிடைக்கிற அன்பர்கள் திருத்தணிக்கு சென்று அந்த எம்பெருமான் முருகப்பெருமானை
தரிசனம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். மிக அற்புதமாக அந்த கொடி, அந்த காடா கொடி கேட்டுக்கிற அந்த காட்சியை பார்த்தோம். முத்தை திரு பத்தை திருநகர் அத்திக்கிற ஜத்தி சரவணம் முத்துக்கூறு வெற்றி கூறுபட என போதும் என்று அற்புதமாக அருணகிரிநாதருக்கு அருள் செய்த அந்த எம்பெருமான் இருக்கிற ஆலயத்திலே சென்றோம். அதே போல கிருபானந்த வாரியார் முருகர் மீது அவ்வளவு பற்று கொண்டவர். 64வது நாயன்மாராக கருதக்கூடிய அந்த கிருபானந்த வாரியார் அயல் நாடுகளுக்கு சென்று வருகின்ற போது அவர் விமானத்திலே உயிர் விட்ட இடம் எது என்றால் திருத்தணி வருகின்ற போது மேலே விமானம் பறந்த சமயத்தில் உயிர் விட்டதாக சொல்வார்கள். அது அவர் இந்த இதாங்க கொடி கட்டுகிற இடம். இந்த முருகப்பெருமான் மூலவருக்கு முன்னால் பூஜைகள்லாம் செய்து அதிகாலை 6:06 கொடியேற்றினார்கள். எல்லோரும் அமர்ந்து கொண்டு அற்புதமாக நடைபெற்றது இந்த கொடியேற்றுகின்ற விழா. இந்த உற்சவரை பார்க்கிறோம். இந்த வாத்திய கருவிகள் தயாராக இருக்கிறார்கள். கொடியேறுகின்ற சமயத்தில் அடிப்பார்கள். அன்பு உள்ளம் அதுவே ஆண்டவன் வாழும் இல்லம். நிறைய எழுதியிருக்கிறார்கள் அங்கே. எம்மை நம்பினோர் அஞ்சுவது ஒன்றுமில்லை. வேதங்கள் இன்றி பழகு அதுவே வேதங்கள் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஆறுபடை வீடு மிக சிறப்பாக சிலையாக செதுக்கியிருந்தார்கள். இது கோபுரம், இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட கோபுரம். அதேபோல் கொடியேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த வாத்திய கருவிகளெல்லாம் வாசிக்கிறவர்கள் இதெல்லாம் கொடியேற்றுகிற கொடிமரம். கொடிமரம் என்பது நம்மளது தொப்புள் கொடிக்கு நிகரானது. அதான் உள்ளம் பெருங்கோயில் 3 உடம்பு ஆலயம். நம்ம உடம்பை வைத்து தான் ஆலயமாக வகுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு நாம் சென்று வந்த சிறப்பு நமக்கு உண்டு. தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அதிகாலை வேளையிலே முருகன் வழித்துணை இந்த அதிகாலை ஒரு 3:30 4 மணி இருக்கும். இந்த கோயிலை சுற்றி வந்தேன். அப்பொழுதுதான் கொடி கட்டுவதற்காக பிரம்மோற்சவ விழா நடைபெற இருக்கிறது. அந்த கொடி கட்டுவதற்காக விழா நடைபெற்றது. அதையும் பார்த்து மகிழ்ந்தேன். அப்படி சுற்றி வருகின்ற பொழுது அந்த கடை வீதி, அதே போல் அந்த பேட்டரி வண்டி, பேட்டரியிலே மெய்யன்பர்களை மக்களை எழுத்து செல்கிற வண்டி, வயதானவர்களை பேட்டரி கார் என்று சொல்லுவார்களே, அது பேட்டரி கார். அதேபோல் எந்தெந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாரு, எப்படி போகணும், பொது தரிசனம், ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, இந்த 3லே கழிவறைக்கு எப்படி போகணும், குடிநீர் எப்படி எந்த இடத்துக்கு போகணும். அந்த இரவு நேரத்தில் திருத்தணி மாலையிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த அதிகாலையிலும் நிறைய பேர் தரிசனம் செய்கிறார்கள். ஒரு முருகனடியார் அந்த சந்தனம் இட்டு முருகா முருகா என்று சொல்கிறார். அதை எல்லாம் இந்த பிரசாத கடை தான், திருக்கோயில் பிரசாத விற்பனை நிலையம். இறங்கி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு இறங்கி வந்தால் அந்த இடத்துல பிரசாத கடை இருக்கு. அப்புறம் மீண்டும் போய் அந்த பேட்டரி வண்டியில் உட்காந்து பார்த்தேன். எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பேட்டரி வண்டி இதுதான் வயதானவர்களை ஏற்று வருவது. அப்புறம் அந்த இரவு நேரத்தில் பாருங்கள், அந்த முருகா என்ற சுவாமி அப்படி அந்த கீழே
இருந்து கிளம்புக்குள்ள மறுபடியும் மீண்டும் அதை காட்டுறேன். எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். 6 படை வீடிலே இந்த முருகப்பெருமான் 5வது படை வீடு தான் நம்முடைய திருத்தணி. வள்ளியை மனம் முடிவதற்காக தேர்ந்தெடுத்த இடம். அதே போல் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு எவ்வளோ ஒரு வதம் செய்தால் கோபம் இருக்கும், அந்த கோபத்தை தணிப்பதற்காக வந்த இடம் இந்த திருத்தணிகை. கோபம் தணிந்த இடம். ஆகவே நம்முடைய கோபமும் தணிய வேண்டுமானால் நாம் வழிபடக்கூடிய இறைவன் இருக்கும் என்ற இடம் திருத்தணி. வள்ளியை மனம் முடித்து அந்த திருமண நிகழ்வெல்லாம் அங்கே நடைபெறும். இந்த பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற 23ஆம் தேதி நினைக்கிறேன். மிக அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி. இது அரக்கோணம் திருத்தணி சாலையிலே இருக்கிறது. அந்த ஏறுகின்ற வழி, மலையிலே வாகனங்கள் செல்கின்ற வழி. இந்த முருகா என்ற அந்த பச்சை எழுத்தை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரவு நேரத்திலே அதிகாலையில் எடுக்கப்பட்ட காட்சி. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஏவிஎஸ் மகால் திருமணம். அது என்ன சிறப்புனா 14ஆம் தேதி திருமண நிகழ்வில் கலந்து கொண்டோம். அன்றையே அந்த முருகப்பெருமானை பார்த்தது காதலர் தினம் என்று, உலக காதலர் தினம் அன்று காதலித்து திருமணம் செய்த நம்முடைய திருத்தணிக்கு மேலே செல்கின்ற அந்த பாக்கியம் அந்த 14ஆம் தேதி கிடைத்தது. அதே ஒரு பெரிய பாக்கியமாக. இதான் கடை, நிறைய கடை இருப்பாருங்க. மிதியடி வைப்பதற்கு தனி இடம் இலவசம், மொட்டை அடிப்பதற்கு இலவசம், அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற ஜத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபர என போதும் நம்முடைய முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற 5ஆம் படை வீடிலே தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தரிசிக்கிற பாக்கியத்தை வழங்கி அத்தனை நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். நண்பர் தான் நாம் நன்றி சொல்லணும். என்னை அழைத்து சென்று ஒரு ஆந்திராவை சேர்ந்த மணப்பெண் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு வாழ்த்துவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு, அதே போல் திருத்தணி முருகனை தரிசனம் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு. அவர்தான் காரணம். அந்த முருகப்பெருமானை இரவு நேரத்திலே அதை பார்த்த அற்புதமான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி பாருங்க. இதே இரவு நேரத்தில் திருத்தணி எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. முருகா முருகா என்று சொன்னால் விளக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய் என்று சொல்லுவார்களே. அதே போல நமச்சிவாயத்தினுடைய நாதனுடைய இவரெல்லாம் காவடி எல்லாம் படிக்கட்டு ஏறி வருவாங்க. காவடி சுமந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடி வரும். அதே போல நமச்சிவாயத்தினுடைய அழகு திருமகன் தான் நம்முடைய எம்பெருமான் முருகன். எம்பெருமான் சிவபெருமானும் பிறவா இரவான். அதே போல முருகப்பெருமான் நெட்டிக்கண்ணிலே தோன்றியதால் இவரும் பிறவா இரவான். ஆகவே எந்நேரமும் அருள் பறித்து கொண்டிருக்கிற, இறப்பும் கிடையாது பிறப்பும் இல்லை. நெட்டிக்கண்ணிலே தோன்றிய காரணத்தினால் அந்த முருகப்பெருமானை வணங்குகின்ற போது நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாழ்வில் இறங்கி வரம் பாருங்க. அந்த முருகனை தரிசனம் செய்து ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, கோயிலுக்கு போய் சாப்பிடுங்க ஐயா. மலை ஏறி அந்த படிக்கட்டு மேலே ஏறி இறங்குறது கொஞ்சம் வயதானவங்களும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. உள்ள அந்த என்ட்ரன்ஸ் போகல பாருங்க, ரொம்ப ஓவியம் மேலே ஓவியம் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த ஓவியரை பாராட்டணும். 6 படை முருகனை, சக்கரம் எல்லாத்தையும் வரைந்து அந்த இது மேலே தரிசனம் செய்கின்ற போது, அந்த வழியை உள்ளே செல்கின்ற போது எடுத்த படம். எல்லா இடத்தையும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்தேன். முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை
ஒவ்வொரு ஆலயத்துக்கு செல்கின்ற போது தான் நமக்கு அவருடைய திறமையை உணர முடிகிறது. கருங்கல்லால் செதுக்கி செதுக்கி எப்படி அந்த பாருங்க வண்ண ஓவியம். இப்பொழுது மேலே அந்த சீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த சீலிங்கில் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இதான் அந்த தரிசனத்துக்கு கியூவில் வரிசையில் செல்கின்ற இடத்துல இங்கே பாருங்க, திருச்செந்தூர் முருகன், ஆறுபடை முருகனை சும்மா பிரமாதமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. வரிசையில் நிற்கின்ற போது நண்பர்கள்லாம் வந்தாங்க. சுற்றி 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 பார்த்தாலும் முருகா முருகா என்ற கோஷம்தான். அந்த முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதே போல் நம்முடைய திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். அவங்கவுங்க தெலுங்கு எல்லாம் அவங்க முருகா, வெற்றிவேல் முருகன் சொன்னாலே எல்லாம் அரோகரான்றாங்க. அந்த கோஷத்தோடு இங்கே பாருங்க, கோபம் தணிந்த இடம் என்னென்ன வரலாம் பாருங்க. குழந்தை அபிவிருத்தி எல்லாம், வியாபாரம், திருமண தடை எல்லாம். இதான் அந்த ஏறுகின்ற இடத்துல சும்மா பிரமாதமாக ஒரு பேனர் வச்சுருக்காங்க. 5ஆம் படை வீடு. அது சொன்னால இது 5வது படை வீடு. இதான் 5ஆம் படை வீடு. நம்முடைய வள்ளியை திருமணம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்த இடம் இந்த இடம். நம்முடைய திருத்தணிகை. அது செல்கின்ற பாக்கியத்தை அப்புறம் எல்லாம் வசலாம் நிற்கிறாங்க. வரிசையில் நின்று அமைதியாக அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் அவர் அந்த பூஜை சமயத்தில் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அனுப்புவாங்க. அதான் பஸ்ஸுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி வரோம். கீழே இருந்து பஸ்ஸில் நமக்கு எட்டுன்னு வராங்க. 20 ரூபாய் டிக்கெட். அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்யணும். பஸ்ஸை வந்து அடிக்கடி ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். பஸ் வந்து போகுது. அதில் நம்ம ஏறி போகலாம். அந்த ஆட்டோவும் இருக்குது. அதேபோல் இந்த பூஜை நேரம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். காலை 8 மணி முதல் 9 மணி முடிய, மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரை, அப்புறம் 5 மணி, இரவு 8 மணி எல்லாம் போட்டுறாங்க பாருங்கள். அதான் அந்த நிறைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு வசதி. மேலே ஏறுகிற இடம் அதான் அது அரசு பேருந்து. அது நம்ம திருத்தணி முருகனுடைய பேருந்து. ஒரு 30-40 சீட்டு வரலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் வந்து தமிழ் கடவுள். தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமான கடவுள் போல் 6 படை வீடும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னும் ஏராளமான முருகன் கோயில் தான். 6 படை தான் சிறப்பு. அந்த 6 படைகளே 5ஆம் படை வீடாக நம்முடைய எம்பெருமான் முருகப்பெருமான் ஆலயம் அமைந்திருக்கிற இடம்தான் ஆந்திராவிலே ஒட்டியிருக்கிற திருத்தணி. அந்த திருத்தணி அந்த ஏறுகின்ற போது அந்த 2 நுழைவாயில் இருக்கிறது. ஆனால் இந்த 2 நுழைவாயிலும் ஒன்றாக சேர்ந்துவிடும். அந்த போகின்ற வழி வருகின்ற வழி என்று சொல்லுவார்களே, அந்த 2 ஒன்றாக சேர்ந்து விடுகிறது. இது அந்த பேருந்திலே போகின்ற போது உண்மையிலே ஒரு ஆனந்தமாக தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் நம் அந்த பேருந்தில் எடுத்த காட்சியை பாருங்க. இந்த டிக்கெட்டு பாருங்க, டிக்கெட்டையும் காட்டுறேன் பாருங்க. 20 ரூபாய். 20 ரூபாய் டிக்கெட்டு. ஒரு டிக்கெட் தான் பஸ்ஸு. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் பாருங்க. அந்த திருத்தணி முருகன் அருள் பெற்று எல்லோரும் வாழ்வில் வள பெற வேண்டும் என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது டிக்கெட்டு வாங்குற இடம் எல்லாம் இதுதான். ஈஸியான வேலை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்து டிக்கெட்டு வாங்கினா அந்த பஸ்ஸில் எடுத்துன்னு போய் அங்கே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தரிசனம் செய்து விட்டு வந்தால் திருப்பி இட்டுன்னு வந்துடுவாங்க.
ஆகவே நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது திருத்தணிக்கு சென்று வாருங்கள் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி மணாளனுக்கு அரோகரா, அரோகரா. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான், நம் வழியில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.